மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தேர்தல் முடிவுகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய ஒட்டுமொத்த உருவம் இருக்கு இல்லையா, அதில் ஏறக்குறைய பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏறக்குறைய 300 சீட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த தேர்தல் சொல்லக்கூடிய உண்மைகள் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உண்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தற்போதைய நிலைமை வாக்கு சதவீதம் என்னவா இருக்கு அப்படின்னா, திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் சுமார் 26% 27% திமுக வாங்குறாங்க. அவங்க போன முறை வாங்கினதை விட சுமார் 6-7% கம்மி. அதற்கு அடுத்த இடத்துல அந்த கூட்டணியில் காங்கிரஸ் சுமார் 10% ஓட்டு வாங்குறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து 4.5% ஓட்டு வாங்குறாங்க. திருமாவளவன் அவருடைய கட்சி 2% ஓட்டு வாங்குறாங்க. மதிமுக ஒரு ஏறக்குறைய 1.5%. மீதம் இருக்கக்கூடிய முஸ்லிமிக் யூனியன் இவங்க ஒரு 1%. மற்றவை சேர்த்தா ஏறக்குறைய 42% ஓட்டு வாங்குறாங்க. யாரு? இந்த திமுக கூட்டணி. இதே கூட்டணி 2019 வாங்கின வாக்கு சதவீதம் சுமார் 53% மேலே. அப்படி பார்க்கும்போது சுமார் 11% மேல வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்குது. இது முக்கியமான விஷயம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக 40 சீட்டையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் மட்டும் பேச முடியாது. அப்படி பேசுன்னு திமுகவுக்கு ஆதரவாக பெரிய அலையே வீசுதுன்னு பேசுவானுங்க. அப்படி கிடையாது. என்ன நடந்திருக்குன்ற உண்மையை கொஞ்சம் நம்பருக்குள்ள போக தெரியும். அதற்கு அடுத்து அதிமுக சுமார் 24% ஓட்டு வாங்குறாங்க. அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருந்த தேமுதிக அவங்க ஒரு 4-5% ஓட்டு வாங்குறாங்க. இந்த இடத்துல குறிப்பிட்ட அளவு சொல்லும்போது தேமுதிக அது சந்திச்ச முந்தைய 2 தேர்தலோட இந்த தேர்தலில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. அந்த வகையில் இந்த கூட்டணி சுமார் 28% ஓட்டை நோக்கி நகர்றாங்க. இதுல அடுத்து பாஜக தலைமையிலான கூட்டணியில் சுமார் 23 இடங்கள்ல தாமரை நின்றாங்க. 10 இடங்கள்ல பாமக இருந்தாங்க. இவங்க 2 பேரும் முக்கியமான பார்ட்னர். இதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர்கள் இப்படி நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. இது எல்லாம் சேர்க்கும் போது இதில் தாமரை சின்னத்துக்கு மட்டும் விழுந்த ஓட்டுகள் சுமார் 10%. ஆனால் இந்த தாமரை சின்னத்துக்குள்ள தான் ஐஜேகே வருது, அது பாரிவேந்தர் அவருடைய கட்சி வருது, அதுக்குள்ள தான் ஏசி சண்முகம் அவருடைய கட்சி வருது, புதிய நீதி கட்சி, அதுக்குள்ள தான் ஜான் பாண்டி அவர்களுடைய கட்சி வருது. எனவே அப்படி பார்க்கும்போது தனிப்பட்ட பாஜக தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னா 7-8% ஓட்டு வாங்குறாங்க. இந்த வளர்ச்சியை பாஜகவுடைய வளர்ச்சியாக பார்க்க முடியும்னா நிச்சயம் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா பல தொகுதிகளில் பாஜக என்ன பண்றாங்கன்னா அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை பிடிக்கிறதுனால இந்த நிலைமை முன்பு இருந்ததே கிடையாது. பாஜக நிச்சயமாக வளர்ந்துருக்காங்க. ஆனால் அவங்க சொன்ன வளர்ச்சி இருக்கு, அதுக்கும் இதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, அது ரொம்ப தூரம். அதே நேரத்தில் இந்த பாஜக அதிமுக இந்த 2 தரப்புலையும் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பே நம்ம சொன்ன விஷயம்தான். இந்த 2 பேரும் பிரிவுனால ஒன்னால நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு வந்து தேர்தல் முடிவுகள் வந்து நிற்கும். அதுதான் இன்னைக்கு தேர்தல் முடிவாக வந்து நிற்கிது. அன்னைக்கு நாம சொல்லும் போது பாஜக இருந்த வாரூமை சேர்ந்த நபர்கள் பெரிய லெவலில் விமர்சனம் முன் வச்சாங்க. பெரிய லெவலில் என்னை தீர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை பற்றி பேசுறதே கிடையாது. லாஸ்டா ஏன் நீங்க அண்ணாமலையை பற்றிலாம் பேசுறது இல்லைன்னு நான் பர்பஸாகவே அதை தவிர்த்தது உண்டு. ஏன்னா அது ஒரு உண்மையை சொல்ல முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அந்த உண்மையை கேட்கறதுக்கு இங்கே காதுகள் இல்லை. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு கோஷம் எதிர்பார்க்குறாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு கோஷம் எதிர்பார்க்குறாங்க. அது இப்போவாது புரிஞ்சுக்கோங்க, வெற்றி தோல்வி பிரச்சனையே கிடையாது. இந்த முறை வெற்றி இல்லையா, அடுத்த முறை நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இதுக்கு அடுத்த முறை வெற்றி பெறுவீங்க. ஏன்னா இங்கே பல எடுத்துக்காட்டுகள் உண்டு. தேர்தல் அரசியலே அப்படிதான். ஒரு வெற்றி கணக்குன்றது இவங்களுக்கு மட்டும்தான் எழுதப்பட்டது, அவங்களுக்கு கிடைக்கவே எதுவுமே கிடையாது. எனவே அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சு, தமிழிசை சவுந்தரராஜன் தொட்டு, நைனா நாயர் ஆரம்பிச்சு, வினோஜ் பி செல்வத்தில் தொட்டு எல்லா பேருக்கும் இங்கே வெற்றிக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. ஆனால் என்ன தேவை அப்படின்னா இந்த கோஷத்தை விட, நமக்கு கேட்கக்கூடிய கோஷத்தை விட ஒரு உண்மை இருக்கு பாருங்க. அந்த உண்மை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சில உண்மைகள் நமக்கு பிடிக்காது. ஆனால் என்ன நம்ம உணரணும்னா அது உண்மை. நமக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அது உண்மை நம்ம உணரணுமா இல்லையா? அந்த உண்மையை சொன்னதுக்காகவே அதெல்லாம் சொல்லாது, என் காதில் சொல்லாது, நான் கேட்கவே மாட்டேன்னா அந்த உண்மையை கேட்டு உணராதனால யாருக்கு பாதிப்பு நமக்கு தான் உணர்ந்து வச்சுக்கோங்க. இந்த தேர்தலை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா வெற்றி தோல்வினே பார்க்காதீங்க. எப்படி மத்திய அரசில் எப்படி பாஜக ஆட்சி அமைச்சிடும், இதை வெற்றி தோல்வி கணக்குள்ளே கொண்டு வராதீங்க, ஒரு பாடமாக கணக்குள்ளே கொண்டு வரலாம் இல்லையா? நமக்கு இது ஒரு சிறந்த பாடம். இந்த பாடத்தை வச்சு நம்ம அடுத்த கட்டமாக என்ன நகர போகிறோம், இந்த புரிதல் மட்டும் இருந்துச்சு வச்சுக்கோங்க, இந்த வெற்றி தோல்வியிலிருந்து நகர முடியும். அடுத்த கட்டமாக இந்த வளர்ச்சியை மென்மேலும் கொண்டு போக முடியும். எனவே சகோதரர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வெற்றி பெற வேண்டிய நபர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கான அரசியல் கணக்கும் அதில் களத்திலான வேலை இது நடந்துச்சான்றதான் ஆரம்பத்தில் நம்மளுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலை கேட்கவே மாட்டோம்னு ஒரு கூட்டம் பெரிய அளவில் நின்றது நிதர்சனமான உண்மை, அது வருந்தத்தக்க உண்மையும் கூட. இப்போ அதை எளிமையாக உங்களுக்கு சொல்கிறீங்க இல்லைங்க, அது என்ன அப்படின்னா, ஒன்று நாம கட்டமைப்பை உருவாக்கணும், இல்லாட்டி கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சியுடன் சேர்ந்து வலுவான கூட்டணி உருவாக்கணும். இந்த ரெண்டையுமே செய்யலன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் நிற்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒட்டுமொத்த தேர்தல் முடிவில் 370 சீட்டு வின் பண்ணுட்டாங்க. அந்த நிலைமை மாறி 300க்கு கீழே வந்துச்சு.
300க்கு கீழே வரும்போது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவும் கை கொடுக்கல. சரியாக கை கொடுக்காத நிலைமையில தெலுங்கானாவும் ஒடிசாவும் வந்து கை கொடுத்துருச்சு. தெலுங்கானா ஒடிசா வந்து கை கொடுக்காம 35 தொகுதி உங்களுக்கு கையில் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு? பாஜக கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அது என்ன நிலைமை உருவாக்கியிருக்கோம்? 30 இந்த போட்டு குறைஞ்சு காங்கிரஸ்க்கு 30 ஏறிச்சு. என்ன ஆயிருக்கும்? இங்க நிலைமையே மாறி இருக்கும். அதாவது நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக ஆயிருக்க முடியாது. அப்ப இதுல இருக்க வேண்டிய பதட்டமான விஷயமும் கவனம் அதிகமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு புரியுதா? வெற்றி. உங்களோட ஓட்டு சதவீதம் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அதையெல்லாம் தாண்டினது வெற்றி. ஏன்னா திமுக இன்னைக்கு வாங்கினது எவ்வளவு? வெறும் 24 25% ஓட்டு தான். ஆனா வெற்றி 100% அடைகிறான். அதுக்கு முந்தின தேர்தல் அவன் வாங்கினது வெறும் கூடுதலாக ஒரு 3% ஓட்டு தான். ஆனா வெற்றி 100% அடைகிறான். அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் நிற்கிறாப்ல. அங்கே பாஜக 41% ஓட்டு வாங்குது. ஆனா அகிலேஷ் யாதவ் வெறும் 23 வாங்குறாப்ல. ஆனா வெற்றி ரெண்டு பேருமே ஈக்குவல். அவர் 35 வாங்குறான், இவன் 33 வாங்குறான். பாஜக 35 வாங்குது, இவரே 33 வாங்குறாரு. ஏன்னா வாக்கு சதவீதம் இங்க கணக்கு இல்ல, வெற்றி மட்டுமே கணக்கு. ஆனா வெற்றிக்கு சரியான கூட்டணி கணக்கு தேவைப்படுது. நீங்களே யோசிங்க, நான் ஏன் சொல்றேன்னு. இப்ப காங்கிரஸ் கூட்டணியில இரண்டாவது காங்கிரஸ்க்கு அடுத்த இடத்துல அதிகப்படியான எம்பி எங்கிருந்து போறாங்க? தமிழ்நாட்டில இருந்து 39+1 அனுப்புறாங்க. அப்ப 40 தொகுதி இருக்கக்கூடிய தமிழகம் புதுச்சேரியை எவ்வளவு கவனமா பார்க்கணும். அந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிகப்படியான எம்பி அனுப்பி வைக்கக்கூடிய இந்த தமிழகம் இருக்கு, இந்த தமிழகத்துல கூட்டணி கணக்க சரியா போட்டிருக்கணும் தான் அன்னையில இருந்து வருத்தத்தை நம்ம தெரிவிச்சுட்டு வரோம். அந்த வருத்தம் எதுவுமே புரியாம கொஞ்சம் அணுகுமுறையில நியாயமான அணுகுமுறை இல்லாதனால 2 பேர் பிரிச்சு நின்றாங்க. 2 பேருமே தோல்வியை தழுவினாங்க. இப்ப பாஜகவை பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதிமுக கூட வரும். இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் போன முறை பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை காட்ட முடிஞ்சது. இப்ப அந்த பிரதமர் வேட்பாளரை காட்ட முடியலன்றதை தாண்டி ஒரு பலமான கட்சியாகவே உங்களால் காட்ட முடியல. அது எங்க எதிரொலிக்குது அப்படின்னா உங்களுடைய வாக்கு சதவீதத்தில் எதிரொலிக்குது. இப்ப வரைக்கும் அதிமுக வாக்கு சதவீதம் 22 இல்ல 23 அவ்வளவுதான். போன முறை நீங்க 30% ஓட்டு வச்சிருந்தீங்க. அதாவது ஆளுங்கட்சியாக திமுக வந்ததுக்கு அப்புறம் நீங்க 7% ஓட்டு குறையுதுன்னா உங்கள் மீது திமுக மாற்று சக்தின்ற பின்பம் இருக்குல்ல, அது பெரிய அளவில் மக்கள்கிட்ட அடி வாங்கியிருக்கு. பல இடங்கள்ல பாஜக 2வது இடத்தை பிடிக்குதுன்னா சில இடங்கள்ல 4க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி அதிமுக 4வது இடத்துக்கு தள்ளுதுன்னா மக்கள் மத்தியில திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி அதிமுக எண்ணம் இருக்குல்ல, அது முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமா அகல ஆரம்பிச்சிருச்சு. இல்ல எங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது. அதிமுக மிகப்பெரிய பலமே கட்டமைப்பு தான். யார் இல்லைங்கன்னா கிராமத்தில் கூட திமுகவுக்கு நிகரான கட்டமைப்பு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வருது. இல்லைன்னு வச்சுக்க இதுவும் வராது. ஆனா அந்த கட்டமைப்பு எல்லா இடங்களையும் இல்லை. இப்ப ஏன்னு கேளுங்க. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதியில் ஒட்டுமொத்தமாக உடைச்சிருக்காரு. தேனி தொகுதியில் ஒட்டுமொத்தமாக உடைச்சிருக்காங்க. எனவே எங்கெங்கெல்லாம் உடைக்க முடியுமோ உடைக்க முடியாதுன்னு கிடையாது. அதிமுக கட்டமைப்பையே ஊராட்சி அளவிலையும் ஒன்றிய அளவையும் உடைச்சு சிதைச்சதுனால தான் நீங்க எல்லா இடங்கள்லையும் திமுகவுக்கு நிகரா இல்ல, பக்கத்துல கூட போய் போட்டியிடல. எல்லா இடங்களிலும் பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தோட ஏறக்குறைய 50,000க்கு மேற்பட்ட ஓட்டு எண்ணிக்கை வித்தியாசத்துல நீங்க தோல்வியை தழுவுறீங்க. முதல் சுற்றுல இருந்து கடைசி சுற்று வரைக்கும் எந்த காம்படிஷன் கொடுக்கவே இல்லை. நீங்க கொடுத்த 2 இடத்துல, ஒன்னு வந்து கள்ளக்குறிச்சி நினைக்கிறேன், கள்ளக்குறிச்சி, இன்னொன்று வந்து விருதுநகர்ல விஜயகாந்த் அவர்களுடைய மகன் போட்டி கொடுத்தாரு. இந்த 2 தொகுதி தவிர மற்ற எந்த இடத்துலையும் நீங்க பெரிய லெவலில் போட்டி கொடுக்கவே இல்லை. திமுகவுக்கு நிகரா திமுக அருகே கூட போல. எனவே இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த பூச்சாண்டிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட வலுவான தலைவர் இல்லைன்ற ஒரு உண்மையை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதற்கடுத்து மிக அதிகப்படியான தொகுதியில் இருந்தது காங்கிரஸ், அதுக்கப்புறம் பாமக. காங்கிரஸ் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறாங்க, 10% ஓட்டு வாங்குறாங்க. இன்னொரு கூட பாமக என்ன ஆகுது அப்படின்னா சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவான்னு இல்லை, 15வது சுற்று வரைக்கும் நினைச்சோம். இதுக்கப்புறம் என்ன முடிவு வரப்போன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த இடத்துல நிஜமாவே தரமான போட்டி இருந்துச்சு. ஆனா அதை தவிர 9 இடங்கள்ல பாமக எந்த பெரிய போட்டியும் கிடையாது, சரண்டர் ஆயிடுச்சு. சும்மா 3வது இடத்துல தான் இருந்தீங்க, 2வது இடத்துக்கு வரவே கிடையாது. ஆக பதிவோட இறுதியாக இன்னைக்கு தேதிக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா முழுமையான ஆய்வுகளை வர நாட்கள்ல எல்லா புள்ளி விவரங்களை எடுத்துட்டு அதை தொகுதி வாரியாக பூத் வாரியாக எடுத்து அதை ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதன் அடிப்படையில் முழு விவரத்தோட அடுத்த சில நாட்களில் வீடியோ நான் வெளியிடுறேன். இந்த நிலைமையில நான் முதல் சொன்னதுதான், ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட, இந்த கதை தான் அதிமுகவும் பாஜகவும். ஒருவேளை 2 பேரும் இணைஞ்சிருந்தீங்க வச்சுக்கோங்க, நான் உறுதியா சொல்றேன், தமிழகத்தில் இன்னைக்கு 30க்கும் மேற்பட்ட இடங்களை நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்க. பாஜக தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணி சுமார் 340க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெற்றிருக்கும். அதோட சேர்த்து ஏறக்குறைய குறைஞ்சது 4 அமைச்சர்களாக அனுப்பியிருப்போம். 4 அமைச்சர்கள் போய் இவ்வளவு எம்பிகள் போனா எவ்வளவு நலத்திட்ட உதவிகள் உங்களால தமிழகத்துக்கு கொண்டு வர முடியும். எனவே கட்சியும் வளர்ந்துருக்கும், உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைச்சிருக்கும், தமிழகத்துக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கும். இந்த 40 பேரும் போய் என்ன சாதிக்க போறாங்க? 39+1 எல்லாம் போய் பார்லிமெண்ட்ல சீட்டை தேய்ச்சிட்டு அங்கே சமோசா சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு வரப்போகுது.
இந்த 5 வருஷமா அதான் பண்ணுச்சு, அடுத்த 5 வருஷம் அதான் பண்ண போகுது.